வணக்கம். நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்ஏபி இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த செக்ஷனில் எஸ்ஏபினா என்ன அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது என்டைட்டியில், அதில் வந்து இஆர்பி வந்து எப்படி ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவால்வ் ஆச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆச்சு. லைக் எம்ஆர்பியில் ஆரம்பிச்சது, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், தென் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங், எம்ஆர்பி 2, அப்புறம் இஆர்பி ஆச்சு. அதை இப்போ இஆர்பியோடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இஆர்பி என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மேஜர் இஆர்பி ப்ரொவைடர்ஸ் லைக் எஸ்ஏபி, ஆரக்கிள் இந்த மாதிரி லிஸ்ட்லாம் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் எஸ்ஏபி எப்படி இவால்வ் ஆச்சு, என்னென்ன டிஃப்ரென்ஸ் மாடியூல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்ஏபினா என்ன? ஸோ எஸ்ஏபினா பொதுவாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க, எஸ்ஏபினா ஸ்டூபிட் அண்ட் ப்ராப்ளமேட்டிக். இல்லை எஸ்ஏபினாக்கா அது வந்து ஒரு சிம்பிளி எ பெஸ்ட், அது ஒரு சும்மா நம்ம ஒரு தொந்தரவு பண்ணுற ஒரு பூச்சி அல்லது ஒரு கொசு கடிக்குது அது மாதிரி இருக்கும் சிம்பிளி எ பெஸ்ட்டு. அல்லது சாரி ஆஃப்டர் பர்ச்சேஸ், வாங்கின அப்புறம் ஐயோ என்னடா அது வாங்கிட்டோமேன்றது. அல்லது சஃபர் ஆஃப்டர் பர்ச்சேஸ், ஐயோ இதை வாங்கி வச்சுட்டு என்னடா பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்குறது. இந்த மாதிரி தான் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் எஸ்ஏபி போட்ட அப்புறம். என்ன காரணம்? எஸ்ஏபி போடணுன்னாக்க முதல்ல நிறைய கிளாரிட்டி இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த ஜோக்குக்கெலாம் இல்லாமல் எஸ்ஏபினா என்ன? எஸ்ஏபின்றது அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன், ப்ராடக்ட்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங். இதுதான் எஸ்ஏபியோட அப்ரிவேஷன். எஸ்ஏபி வந்து எப்பவுமே எஸ்ஏபின்னு தான் சொல்லணும், சாப்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாப்னாக்கா ஜெர்மன் லாங்குவேஜில் ஃபூல், இடியட், பிக் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட சில கட்ட வார்த்தையெல்லாம் கூட இருக்கும் அதில் சாப்ன்றது. அதனால் சாப்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது, எப்பவுமே எஸ்ஏபின்னு தான் சொல்லணும். எஸ்ஏபி வந்து ஒரு லீடிங் இஆர்பி சாஃப்ட்வேர் இந்த உலகத்திலேயே. அண்ட் இது வந்து நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா டெவலப் ஆகி வந்துருக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும். என்னென்ன டெவலப் ஆச்சு அதான் பார்க்க போகிறோம். எஸ்ஏபி வந்துட்டு 1972 ஒரு சில 5 ஐபிஎம் எம்ப்ளாயிஸ் அவங்க சேர்ந்து சிஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணாங்க. இது வந்து ஜெர்மனில் பண்ணது. ஸோ எஸ்ஏபி ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட். அதனால தான் நிறைய டேர்ம்ஸ் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன் பேஸ்லேயே இருக்கும். எஸ்ஏபி பற்றி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா சில டிரான்சாக்ஷன்ஸ் பேர் அப்ரிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் தான் இருக்கும். அதனுடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம இந்த எஸ்ஏபி பிபி மாடியூல், அந்த எம்எம் மாடியூல்லாம் பார்க்கும்போது அங்கே சில பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எஸ்ஏபி வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனி. 1973 ரைட், அவங்க வந்து எஸ்ஏபி R1 அப்படின்ற ப்ராடக்ட் ஆரம்பித்தாங்க. எஸ்ஏபி R1 அதில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அதெல்லாம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து பர்ச்சேசிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷனாக வச்சுருந்தாங்க 73 to 79 அது வரைக்கும். அந்த சமயத்தில் எஸ்ஏபி வந்து அந்த ஐபிஎம் சர்வர்ஸ் ப்ளஸ் தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை யூஸ் பண்ணிருந்தாங்க. 1979 எஸ்ஏபி R2 ரிலீஸ் ஆச்சு. எஸ்ஏபி R2னாக்க பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங், ரியல் டைம் ப்ராசஸிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1979 எஸ்ஏபி வந்து 200 கஸ்டமர் தான் இருந்தாங்க, ஜெர்மனி ப்ளஸ் உலகம் ஃபுல்லாகவே சேர்த்து. 1992 எஸ்ஏபி R3 ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்ஏபி R3 வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் டேட்டா பேஸ், ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்ற கான்செப்ட், அப்புறம் வேரியஸ் சர்வர்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க எஸ்ஏபி R3ல. அண்ட் அந்த சமயத்தில் வந்து அவங்க மார்க்கெட் ரொம்ப பெருசாக வரதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் கூட அவங்க வந்து கூட்டணி வச்சாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் 1996 எஸ்ஏபி வெண்ட் ஆன்லைன் வித் இன்டகிரேட் ஸ்ட்ராட்டஜி வித் மைக்ரோசாஃப்ட். அப்புறம் 1999 mySAP.com இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, காமர்ஸ் இ-காமர்ஸ் சொல்யூஷன். 2004 எஸ்ஏபி வந்து உலகத்திலேயே 3வது பெரிய சாஃப்ட்வேர் ப்ரொவைடராக வளர்ந்தாங்க. 2004 எஸ்ஏபி பிராண்ட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 2004 வந்து 24,000 கஸ்டமர் 120 கண்ட்ரியில். 1979 200 கஸ்டமர் இருந்தாங்க உலகம் பூரா. பட் அதே வந்துட்டு இப்போ 2004 24,000 கஸ்டமர் அக்ராஸ் 120 கண்ட்ரிஸ். அதே மாதிரி 2004 வந்துட்டு R3 வந்துட்டு இசிசின்ற புது ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, இஆர்பி இசிசி. அதை இஆர்பி சென்ட்ரல் காம்பனண்ட் இசிசி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இசிசி 5, இசிசி 6, நிறைய கம்பெனி கூட எஸ்ஏபி இசி 6 தான் இருக்கும். இது வந்து 2004. அதுக்கப்புறம் 2011 எஸ்ஏபி வந்துட்டு புதுசாக ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ண ஆரம்பித்தாங்க.
லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஏன்னா இப்போ வந்து எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்க்டாப்பில் இங்கே மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அதை வச்சு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. நிறைய மற்ற ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஆன்லைனில் கொண்டுட்டாங்க. ஏன்னா அப்போ நிறைய கம்ப்யூட்டர் டெவலப் ஆயிடுச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது எஸ்ஏபி வந்து இதே மாதிரி வெறும் டெஸ்க்டாப்பில் மட்டுமே எந்த பார்த்தான்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் டு லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ். ஆன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு டேட்டா பேஸ் வந்து ஹனா அப்படின்ற டேட்டா பேஸ் வச்சாரு. அதுக்கு முன்னாடி வந்து வேறு டேட்டா பேஸ், ஆரக்கல் டேட்டா பேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹனா டேட்டா பேஸ் மாற்றினாங்க. ஸோ 2012 தே ஸ்டார்டட் டு ஃபோக்கஸ் ஆன் க்ளவுட் ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய க்ளவுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய அக்வயர் பண்ணாங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ், ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு சக்ஸஸ் ஃபேக்டர்லாம் அக்வயர் பண்ணாங்க. அரிபா ஃபார் எஸ்ஏபி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு, ஃபீல்டு கிளாஸ் லைக் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து அக்வயர் பண்ணாங்க, க்ளவுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் S4 HANA வந்த அப்புறம் எப்படின்னாக்க they started with the S4 HANA 1511 in November 2015 with பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் SAP 1610 அக்டோபர் 2011 டெவலப் பண்ண ப்ராடக்ட் S4 HANA 1610. அந்த செப்டம்பர் 2017 1709 கொஞ்சமாக ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தாங்க. ஃபெசிலிட்டிஸ், நிறைய அனாலிசிஸ், நிறைய கிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ், நிறைய ஈஸிபிலிட்டி ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. 2018 செப்டம்பரில் 1809 வந்தது. செப்டம்பர் 2019 1909. இது வரைக்கும் பேர்களை பாருங்க. 1511 அது நவம்பர் 2015, 1610 அக்டோபர் 2016, 1709 செப்டம்பர் 2017. இயரும் மந்த்தும் அதில் இருந்தது. 2020 இருந்து அவங்க வந்து அந்த மந்த் வெறும் இயரை கொண்டு வந்துடுறாங்க. SAP 2020, S4 HANA 2020, அடுத்தது SAP 2021 2021. ரைட். ஸோ SAP S4 HANA வந்துட்டு என்னன்னாக்கா நிறைய நியூ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. இது நியூ ஃபங்க்ஷன்ஸ்னாக்கா நிறைய நியூ ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராசஸில் எதனா பக்ஸ் இருந்துச்சா ரிலீஸ் பண்ணுறது, நிறைய வந்துட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் அனாலிட்டிக்ஸ் அண்டு கால்குலேஷன்ஸ்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட் ட்ராப் பண்ணுறது, ரீடிஃபைன் டேட்டா மாடல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்டெப்லேயும் நிறைய பண்ணிருந்தாங்க. இது இல்லாமல் எஸ்ஏபி வந்து கிட்டத்தட்ட 30 இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். ஸோ அதை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணால் ப்ராடக்ட் போய் அங்கே ரன் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜி அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் இண்டஸ்ட்ரி, டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய ஒன்று ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க. பட் அதே சமயத்தில் இதுவுமே வந்துட்டு S4 HANA இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடில் இருக்கானா இல்லை, கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து வெர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ SAP வந்து தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் க்ளவுடு கம்ப்யூட்டிங் ப்ளஸ் இ-காமர்ஸ் நாங்கள் தான் டாப் அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு தேர் ஒர்க்கிங் ஆன் இட். தே பிரிங் லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் SAPயில். ஸோ நார்மலாக ஒரு டிப்பிக்கல் பிஸ்னஸ் ப்ராசஸ் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளையண்ட் வராரு. அவர் வந்தோடனே ஒரு கொட்டேஷன், அதை பேஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நம்ம பிளானிங். அதெல்லாம் வந்து மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் பண்ணுறோம். ஸ்டாக் பண்ணிட்டு அதை பில் பண்ணுறோம். பில் பண்ண அப்புறம் அது வந்து பேமெண்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குகிறோம். இந்த மாதிரி ப்ராசஸஸ். இது இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவை மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாமல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு பி அனலைஸ்ட், அசெட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணணும். ரைட். ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு SAPயில் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் வழியாக மேனேஜ் பண்ணாங்க. S4 HANA வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின் மாடியூல், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், அசெட் மேனேஜ்மெண்ட், பிளான்ட் மெயின்டெனன்ஸ், சோர்சிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸு, இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ். இது இல்லாமல் டெக்னிக்கல் மாடியூல்ஸ் லைக் ABAP, பேசிஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், நெட்வீவர், இந்த மாதிரிலாம் வேரியஸ் மாடியூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில மாடியூல்ஸ் எது ரொம்ப வைட்லி நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்டுப்போம் மாடியூல்ஸ், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். SAP MM நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணி இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணி வேர்ஹவுஸில் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்ளை செயினில் முக்கியமான ப்ராசஸ் இது வந்து SAP லாஜிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் வரக்கூடியது. இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது லைக் மாஸ்டர் டேட்டா, பர்ச்சேசிங், இன்வென்ட்ரி, இதெல்லாம் இருக்குது. SAP MMல பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டிட்டர்மினேஷன், பர்ச்சேஸ் ரிக்வசிஷன், என்ன தேவை பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறது, அது பர்ச்சேஸ் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுறது,
அண்ட் தென் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எங்கேயாச்சும் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறது, ரிசீவ் பண்ண மெட்டீரியல் இன்வாய்ஸ் செக் பண்ணுறது, செக் பண்ண ஒரு பேமெண்ட் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து எஸ்ஏபி எம்எம் ஃபங்க்ஷன். எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங். எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் மாடியூல் வந்துட்டு ஒரு கம்பெனியில் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் வந்து எஸ்ஏபி பிபி ப்ரொடக்ஷன் பிளானிங் மாடியூல். பேர் தான் ப்ரொடக்ஷன் பிளானிங் தோட இஸ் இன்க்ளூடிங் எக்ஸிக்யூஷன் ஆல்சோ. ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங்கிறது இட் இஸ் அலைனிங் த டிமாண்ட் வித் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அதாவது என்ன டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அலைன் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஷெடியூல் பண்ணணும், பர்ச்சேஸ்க்கு என்ன ஷெடியூல் பண்ணணும், ப்ரொடக்ஷன் என்ன ஷெடியூல் பண்ணணும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க? த்ரூ மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் எம்ஆர்பி வழியாக. அதுக்கு டேட்டா வேணும், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒர்க் சென்டர்ஸ், ரூட்டிங்ஸ், அண்ட் தென் கெப்பாசிட்டி பிளானிங் பண்ணணும், சப்ளை செயின் பிளானிங் இதெல்லாம் நடக்குது. அண்ட் எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உள்ள ரெக்கார்டிங் லைக் ரிஜெக்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸு அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் பிளான் காஸ்ட் என்ன, ஆக்சுவல் காஸ்ட் என்ன, அண்ட் கூட்ஸ் மூவ்மெண்ட்ஸ், ரா மெட்டீரியல்லேருந்து செமி ஃபினிஷ் கூட்ஸ், செமி ஃபினிஷ் கூட்ஸ் எல்லாமே வருது. எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் இஸ் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட், ஃபுல்லாக இன்டெகிரேட் ஆயிருக்கு மாடியூல்ஸ் கூட. என்னென்ன மாடியூல் கூட? எஸ்டி மாடியூல், எம்எம் மாடியூல், கியூஎம் மாடியூல், பிகோ அண்ட் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நமக்கு தெரியணும்னாக்கா சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங்னா என்ன, லாங் டேர்ம் பிளானிங்னா என்ன, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், பிளான்ட் இண்டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட் பிஏஆர், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்ஸ் பிளானிங் எம்ஆர்பி, கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பிளானிங், கெப்பாசிட்டி லெவலிங், பிளான்ட் ஆர்டர்ஸ் ஆனால் ப்ரொபோசல், அதை கன்வெர்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆர்டர் அல்லது ப்ராசஸ் ஆர்டர் இன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கூட்ஸ் இஷ்யூ, ப்ரொடக்ஷன் பண்ண அப்புறம் கூட்ஸ் இஷ்யூ, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் கவர் ஆயிருக்கு. எஸ்ஏபி சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட் ரிலேட்டட் டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு எஸ்டி மாடல் தேவைப்படுது. ஒரு டிபிக்கல் சைக்கிளில் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் சேல்ஸ் கோட் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த கோட் வந்து சேல்ஸ் ஆர்டர் கன்வெர்ட் ஆகுது. அந்த சேல்ஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருப்போம், ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்து பிக் பண்ணுறாங்க ஃப்ரம் வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி அல்லது ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிலேருந்து. அதை எடுத்து கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுறாங்க த்ரூ டெலிவரி அல்லது இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ் வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின அப்புறம் அதுக்கு வந்து ரிசீவபிள்ஸ் அமௌண்ட் வர வேண்டியது வருது, பேமெண்ட் வாங்குறோம். ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஃபுல் ஆர்டர் டு கேஷ் சைக்கிள். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எஸ்டி மாடியூல் வந்து இட் இஸ் டைட்லி இன்டெகிரேட்டட் டு அதர் மாடியூல்ஸ் லைக் எம்எம் மாடியூல், ப்ரொடக்ஷன் பிளானிங், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங், ஹியூமன் ரிசோர்ஸ், வேரியஸ் மாடியூல்ஸ் கூட இன்டெகிரேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணுறோன்னு வச்சுங்க ஒரு சேல்ஸில், அதோட ப்ராடக்ட் அவைலபிலிட்டி செக்கிங் அது வந்து த்ரூ த ஃபங்க்ஷன் ஆர் த லாஜிக் டிஃபைன்ட் இன் பிபி மாடியூல் அண்ட் ஆல்சோ இன்வென்ட்ரி அவைலபிள் இந்த எம்எம் மாடியூல் அதில் போய் செக் பண்ணுது. அதோட கிரெடிட் செக் ஃப்ரம் எஃப்ஐசிஓ மாடல்னு வருது. அதோட டேக்ஸ் கால்குலேஷன் எஃப்ஐசிஓ மாடல்னு வருது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எஸ்டி மாடல் ஒழுங்கு ஒர்க் பண்ணும். ரைட், இன்டெகிரேஷன். எங்கெல்லாம் நம்ம இன்டெகிரேஷன் சொல்கிறோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது எங்கேருந்து ஒரு இடத்துல லிங்க் ஆகி வருதுன்னு அர்த்தம். அடுத்தது எஃப்ஐசிஓ, ஃபிகோன்னு சொல்லுவாங்க பொதுவாக, ஃபிகோ மாடியூல், எஃப்ஐசிஓ மாடியூல். இதில் ஃபிகோன்றது எஃப்ஐனாக்கா ஃபினான்ஸ், சிஓனாக்கா கண்ட்ரோலிங். எஃப்ஐனா ஃபினான்ஸ் அக்கௌண்டிங், சிஓனா கண்ட்ரோலிங். ஸோ எஃப்ஐசிஓ மாடல் ரொம்ப ரோபஸ்ட், கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸும் டச் பண்ணுது. எல்லா ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா ப்ராசஸும் டச் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப வைட்லி எல்லா கம்பெனியும் ஃபஸ்ட்டு எது இருக்குதுல எஃப்ஐசிஓ மாடல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஏன்னா எல்லா மாடல்ஸ் கூட இன்டெகிரேட் ஆயிருங்க பாருங்கள், மெட்டல் இன்வென்ட்ரி இதெல்லாம் போட்டு எம்எம் மாடல் கூட இன்டெகிரேட் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆர்டர்லாம் போட்டு அது கூட ப்ரொடக்ஷன் கூட இன்டெகிரேட் ஆகுது. அப்புறம் வந்து இப்போ மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபினிஷ் கூட்ஸ் கொண்டு வந்தோம்னாக்கா அது கூட இன்டெகிரேட் ஆகுது. அப்புறம் கஸ்டமருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது அக்கௌண்ட் பேபிள் அது கூட இன்டெகிரேட் ஆகுது, எல்லாத்து கூட இன்டெகிரேட் ஆகுது. அது இல்லாமல் எஃப்ஐ மாடலில் வந்துட்டு என்னென்ன இருக்கும், ஜென்ரல் லெட்ஜர், அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ், அசட் அக்கௌண்டிங், பேங்க் அக்கௌண்டிங், ட்ராவல் மேனேஜ்மெண்ட், ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், லீகல் கன்சல்டேஷன், இதெல்லாம் வந்து எஃப்ஐல வருது. அடுத்தது கண்ட்ரோலிங் மாடல். கண்ட்ரோலிங் மாடல் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் இட் இஸ் எ பிளானிங் டூல். கண்ட்ரோலிங் வந்து ஒரு பிளானிங் டூல். அது ஸோ கோஆர்டினேஷன், மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ் ப்ராசஸஸ் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் தான் மானிட்டர் பண்ணல, அதுதான் கண்ட்ரோலிங் மாடல். இது வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கன்சம்ஷன், அதுக்கான எப்படி வெளியே வந்தது, காஸ்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு போட்டு அது காஸ்ட் சென்டர் மேனேஜ் பண்ணுறது, ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ் பண்ணுறது, இன்டர்னல் ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, காஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சிஓ மாடல் வச்சுக்கிட்டு we can calculate the variances. அந்த பிளான் என்ன ஆக்சுவலாக வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சிஓ மாடல்.
அண்ட் FICO இட் இஸ் இன்டெகிரேஷன் வித் FI மாடல். FIலையும் COலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இது அங்கேயும் போய் வந்துனே இருக்குது. இட்ஸ் டைட்லி இன்டெகிரேட்டட் ரெண்டு மாடலும். ப்ளஸ் வேற எந்த மாடியூல் போடுறதுக்கும் FICO பேசிஸ். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெட்டல் இது கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது FICO தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற மாடியூலாம் உள்ள வரும். அடுத்தது SAP குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். SAP குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு குவாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யூஸ் ஆகும். குவாலிட்டி பிளானிங் அப்படின்னாக்கா ஒரு மெட்டலுக்கான இன்ஸ்பெக்ஷன் பிளான் பண்ணுறது. அதாவது மெட்டல் கூட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் சப்ளையராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒர்க் இன் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் போகட்டும், அல்லது ப்ரொடக்ஷன் வந்து வெளியே ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் அதுக்கான குவாலிட்டி பிளானிங் பண்ணுறது. அல்லது குவாலிட்டி நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏதோ டிஃபெக்ட் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எதனா ஸ்டெப் எடுக்குனாக்கா யாருன்னா இன்டிமேட் பண்ணுறது, இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி ரிசல்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறது, அது டெசிஷன் எடுக்குது. இப்போ ரைட் ப்ராடக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்கிறதா, ரிஜெக்ட் பண்ணுறதா, அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் இன்டெகிரேட்டட் வித் வேரியஸ் அதர் மாடியூல்ஸ் அகேன் QM, மெட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங், பிளான் மெயின்டெனன்ஸ், SD மாடியூல்குலாம் ஃபுல்லாக இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஆல்சோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மாடியூல் இருந்ததுனாக்கா we can implement ISO functions like ISO 9000 இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அடுத்தது பிளான்ட் மெயின்டெனன்ஸ். பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ், அதாவது ஆர்கனைசேஷன் வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக இது வழியாக பண்ணலாம். இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்யூப்மெண்ட்டோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அது ஏதாவது டிவியேஷன் தான் நோட்டிஃபிகேஷன் ரைஸ் பண்ணுறது, கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறது, ரிப்பேர் கேரி அவுட் பண்ணுறது, என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் ஸோ தட் வி பிரிங் ஐடியல் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். நார்மலாக கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணணும், 0 பிரேக் டவுன். அதுக்கு வந்து பிளான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்டெகிரேட் வித் வேரியஸ் அதர் மாடியூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது ப்ராசஸ் ரிக்வயர்ட் மெயின்டெனன்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஸ்பேர்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு MM கூட இன்டெகிரேட் ஆயிருக்கு. அந்த MMக்கான இது மெயின்டெனன்ஸ்க்கான ஸ்பேர்ஸ் மெட்டீரியல் வாங்குறதுக்கு வந்து MM மாடல் வழியாக வருது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் சிஸ்டம் வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸ் கூட இன்டெகிரேட் ஆகும்போது ஸோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட், நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து சீக்வன்ஸாக இருக்கும், இது டவுன் ஆச்சுன்னா அது டவுன் ஆச்சுன்னா சீக்வன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரியான இன்டெகிரேஷன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்டெகிரேட் ஆயிருக்கு. எப்படி, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டோட கேலிபிரேஷன் எப்படி பண்ணுறது, அடுத்து வந்துட்டு ஒரு டெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுது. அடுத்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் வந்து ஒர்க் சென்டர்ஸ், எந்தெந்த ஒர்க் சென்டர்ஸ் எது இதில் மெயின்டைன் பண்ணால் அதெல்லாம் சேர்ந்து. ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் வித் அதர் மாடியூல்ஸ். ஆல்சோ பிளான் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த FICO, அசட் அக்கௌண்டிங், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இன்டெகிரேட் ஆயிருக்கு. அடுத்தது SAP வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். SAP வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். ஒரு வேர்ஹவுஸ் வழியாக மெட்டல் உள்ளே வந்துட்டு வெளியே வர வரைக்கும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ஹவுஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒரு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வழியாக அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டன்ட் இருந்தான். ஏன் இருந்தான்னு சொல்கிறனாக்கா அவ்வளோ உரிமை, இஸ் லைக் மை பாய். அவன் வந்துட்டு அந்த SAP வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக மனசுக்குள்ள கான்ஃபிகர் பண்ணுவான். சொல்யூஷன் அவ்வளோ ஜஸ்ட் லைக் கொண்டு வராங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் நிறைய பேர் இதே வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. பட் அதே ரொம்ப சிம்பிளாக கொண்டு வரதும் வழி இருக்குது. டிப்பிக்கல் நான் பார்த்தேன் அந்த தம்பி கூட ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இட் மானிட்டர் த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இந்த டிஃபரன்சஸ். ப்ளஸ் இது வந்துட்டு ஈஸி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ். ப்ளஸ் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பார்கோட் ஸ்கேனர்ஸ் இதெல்லாம் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராசஸ் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி இன்வென்ட்ரி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கூட்ஸ் விசிட்டு, கூட்ஸ் இஷ்யூ, ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணலாம். ப்ளஸ்ஸு ஸ்டோரேஜ் பின் லெவல் அந்த அளவுக்கு மெட்டல் போய் மேனேஜ் பண்ணுறதுனால சிம்பிளாக we can handle metal movement within the warehouse. அதுக்கெலாம் வந்து SAP warehouse ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட் சிஸ்டம். ப்ராஜெக்ட் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது. அதாவது ஒரு ப்ராஜெக்டை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை கிரியேட் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ப்ளஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வரைக்கும் ப்ராஜெக்ட் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்சோ இன்டெகிரேட்டட் வித் அதர் மாடியூல்ஸ், PP, MM, CO லைக் SAP மாடியூல்ஸ். அது இல்லாமல் அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமேவேரான்னு சொல்லி ப்ராஜெக்ட் சிஸ்டம் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் நான் SAP சிஸ்டம், அவங்க கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆர்கனைசேஷன் என்னென்ன பெனிஃபிட் வருது அப்படின்னா அவங்க வந்து இன்டர்னல் நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, ஈச் ஃபேஸ் வைஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சென்ட்ரலைஸ் பண்ணி அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம்.
ஒரு ரிசோர்ஸஸ்லாம் எப்படி யூஸ் ஆகிட்டு இதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பீப்புள் வேணும். பீப்புளெலாம் எப்படி மேனேஜ் பண்ணால் எஸ்ஏபி சக்ஸஸ் ஃபேக்டர் சொல்யூஷன். எஸ்ஏபி சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவ் இட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட், HXM. முன்னாடி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மாடல் இருந்தது, அப்புறம் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆச்சு. இப்போ வந்து அது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயும் இண்டிவிஜுவலாக வேல்யூ பண்ணி அவனை கன்சிஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்ன்ற மாடியூல் வந்து எஸ்ஏபி வச்சுருக்காங்க. இது வந்து அக்வயர் பண்ண ப்ராடக்ட். இது என்ன ஆச்சுன்னா இப்போ ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து வந்துட்டு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஸோ தட் எம்ப்ளாயீஸ்னுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தே ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு, தே ஆர் ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்ற அளவுக்கு இந்த சக்ஸஸ் ஃபேக்டர் சொல்யூஷன்ஸ் தே ஹேவ் இட். ரைட், இதில் வந்து இப்போ வேரியஸ் மாடல்ஸ். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் மாடல்ஸ் ஒன்றுனா பார்த்தோங்க, லைக் ப்ரொடக்ஷன் பிளானிங், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், SSD, ஃபினான்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ப்ராசஸாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த 3 மேஜர் ப்ராசஸ் இருக்குது பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ப்ரொக்யூர் டு பே, பிளான் டு ப்ராடக்ட், ஆர்டர் டு கேஷ். 3 ப்ராசஸ் இருக்குது. இல்லை ப்ரொக்யூர் டு பே அப்படின்னா என்ன? ப்ரொக்யூர் டு பேன்றதுல ஒரு மெட்டீரியல் என்ன வேணும் அப்படின்றதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. அது வந்து த்ரூ MRP வழியாக கிரியேட் ஆகுது அல்லது மேனுவலாக கிரியேட் பண்ணுறாங்க. அது கிரியேட் ஆன அப்புறம் அதை வந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கொட்டேஷன் வந்து வேரியஸ் சப்ளையர்ஸுக்கு போகுது. அந்த சப்ளையர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறோம். சரியான கொட்டேஷனை வந்து ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். தப்பாக இருக்கிற கொட்டேஷனை வி க்ளோஸ் தம். ஏன்னா நம்ம அடுத்த திரும்ப அந்த கொட்டேஷன் ரிஜெக்ட் ஆன கொட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதில் க்ளோஸ் பண்ணுறோம். அதில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோடனே சப்போஸ் அதுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னாக்கா அது வந்து ரிலீஸ் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அது வந்தோடனே பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணோடனே அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு மெட்டில் ரிசீவ் பண்ணுறோம். அது உள்ளத்துக்கு ஸ்டாக்ல வைக்கிறோம். அதே சமயத்தில் இன்வாய்ஸ் கஸ்டமர்கிட்ட சப்ளைட்டு வரும், அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது 3-வே மேட்சிங் நடக்கும். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்கிற மெட்டீரியல் ஓகேவா, கூட்ஸ் ரிசீவ் பண்ணது கரெக்டாக இருக்கா, இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணது, இது 3த்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு சப்ளையர் வந்து பே பண்ணுவாங்க. ப்ளஸ் இதில் வந்து சப்ளையர் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு பிளான் டு ப்ராடக்ட். இதில் வந்து ப்ராடக்ட்ஸை இன்னோஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறது, இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் பிளானிங். லைக் ரா மெட்டீரியல்லேருந்து காம்பனண்ட்லேருந்து எல்லாம் வாங்கி அதை ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பிளான் டு ப்ராடக்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து MRP தான் பேஸ் இதுக்கு, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல் என்ன வேணும் தேவையான ப்ரொபோசல் வருது. அது வந்து அந்த ப்ரொக்யூர் டு பே ப்ராசஸில் மெட்டீரியல் வாங்கி உள்ள ஸ்டாக்கில் வச்சோடனே அதை வச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணி ப்ரொடக்ஷன் நம்ம கெப்பாசிட்டி பிளானிங், கெப்பாசிட்டி லெவலிங்லாம் பண்ணுறாங்க. அது பண்ணிட்டு அப்புறம் ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் குட்ஸ்க்கு வருது. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் குவாலிட்டி செக்கிங் பண்ணுறாங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அது ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒன்று தூக்கி ஸ்டாக்கில் வைக்கிறோம். ரைட், இது வந்து வேர் ஹவுஸுக்கு போகுது. இதுதான் பிளான் டு ப்ராடக்ட், பிளான் பண்ணி ஃபைனலாக கொண்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. அடுத்தது ஆர்டர் டு கேஷ் ப்ராசஸ். ஆர்டர் டு கேஷ் ப்ராசஸில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு என்கொயரி கஸ்டமர்ட்டு வருது. அது வந்து ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதை ஆர்டராக கன்வெர்ட் பண்ண அப்புறம் அந்த ஆர்டருக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து அதை தூக்கி பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணிட்டு மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுறோம் கஸ்டமருக்கு. அது இஷ்யூ பண்ணோடனே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, டெலிவரி நோட் போடுறது, பேக்கிங் லிஸ்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். டெலிவரி பண்ண அப்புறம் அதுக்கான மெட்டீரியல் வருது, அக்கௌண்ட் ரிசீவபிள் வருது, ஃபுல்லாக கொண்டு வரும். ஸோ த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் சோர்சிங், ப்ரொக்யூர் டு பே, ப்ரொடக்ஷன், பிளான் டு ப்ராடக்ட், சேல்ஸ், ஆர்டர் டு கேஷ், இதுதான் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இது இல்லாமல் சார் ரெக்வஸ்ட் டு சர்வீஸ் ஒன்று இருக்குது. சப்போஸ் கஸ்டமர்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா SAP காமர்ஸ் த்ரூ அந்த ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுனாக்கா தே கேன் ரைஸ் த டிக்கெட்ஸ். அது இல்லாமல் நம்ம வந்து HR சக்ஸஸ் ஃபேக்டர் அண்ட் கோர் ஃபினான்ஸ் மாடியூல் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ரைட், ஸோ SAP வந்து தனித்தனி மாடியூல்ஸாக இருக்குது. அந்த மாடியூல்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்துட்டு இட் இஸ் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ் ப்ராசஸ். அதான் வந்து SAP S/4HANA அப்ரோச். ஸோ SAP வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால், ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, ப்ராப்பர் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராசஸஸ், ப்ராப்பர் டெஃபினேஷன் ஆஃப் மாஸ்டர் டேட்டா, அக்யூரேட் மாஸ்டர் டேட்டா, இதெல்லாம் இருந்ததுனாக்க SAP ஸ்மூத் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். SAP will solve all our problems. SAP வந்து கம்பெனிக்கு ஸ்டெபிலிட்டியும் பர்ஃபெக்ஷனையும் கொண்டு வரும். அது இல்லாமல் ப்ராசஸ்லாம் ஸ்பீடாக இருக்கும். ப்ளஸ் ப்ராம்ப்ட், கரெக்டான டெசிஷன்ஸ், ரைட் டைமில் ரைட் டெசிஷன் எடுக்கலாம், ஸ்பீட் அண்ட் ப்ராம்ப்ட். ஸோ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் SAP அப்ரிவேஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த செஷனில் SAPனா என்ன,
எப்படி எஸ்ஏபி வந்து எவால்வ் ஆச்சு, R1லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்ஏபி 2021 வரைக்கும் எப்படி எவால்வ் ஆச்சு, அதனுடைய வேரியஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் எப்படிலாம் லிங்க் ஆகிருக்கு வேரியஸ் மாடியூல்ஸ் வழியாக, அந்த மாடியூல்ஸ்னுடைய இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து இந்த செஷனில் பார்த்தோம். அடுத்த செஷனில் எஸ்ஏபி கற்றுக்கிட்டால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்லாமல் எஸ்ஏபி எப்படி கற்றுக்கிறது, நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. சார் நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படி எஸ்ஏபி கற்றுக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? சார் நான் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட், நான் எப்படி எஸ்ஏபி கற்றுக்கிறது, எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி எஸ்ஏபி கற்றுக்கிறது? இந்த மாதிரி நிறைய கொரீஸ் எல்லாம் வருது. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.